வணக்கம். சேசனில் தங்கமயில்கிட்ட ராஜி கேட்குறாங்க, ஏக்கா இவ்வளோ நேரம் பொய்யே சொல்லிகிட்ருக்கீங்க, 80 பவுன் போட்டாங்க, எங்கள் வீட்டில் தங்கம் தான் சொல்லிகிட்ருக்கீங்க. 80 பவுன் போட்டது என்னமோ உண்மை தான், ஆனால் அத்தனையும் தங்கம் கிடையாதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும்க்கா. நீங்கள் உங்கள் அம்மா அப்பா பேசுனதை எங்ககிட்ட வீடியோவாக இருக்குது. இதை நாங்கள் சேசனில் காமிச்சோம்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டிலேருந்து உள்ளேயே வச்சுருவாங்க, வெளியே வர முடியாது. எங்கள் வீட்டு ஆட்களாவது வெளியே வந்துட்டாங்க, நீங்கள் வர வாய்ப்பே இல்லை. அதுபோக நீங்கள் சரவணமாமா மேலே வச்சுருக்க பாசம் பொய் தானா? சரவணமாமா மேலே ஆணையாக சொல்லுங்கள், நீங்கள் 80 பவுன் நகையை போட்டுட்டு தான், தங்க நகையை போட்டுட்டு தான் கல்யாணத்துக்கு வச்சீங்களா அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட தங்கமயில் சரவணனை பார்க்காங்க. சரவணனுக்கு சரியான கோபம். நம்ம பொய் சொன்னோம்னா கண்டிப்பாக சரவணமாமாவுக்கு ஏதாவது ஆயிரும், அதனால் நம்ம உண்மையை சொல்லிடுவோம். நானும் எங்கள் வீட்டில் உள்ள எங்கள் அம்மாவோ எங்கள் அப்பாவோ உள்ளே போனால் பரவாயில்லை அப்படின்னு சொல்லிட்டு, மேடம் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அந்த காகிதட்டு அதிகாரிகிட்ட கையெடுத்து கும்பிடுதாங்க. நான் ஏம்மா மன்னிக்கணும்? உங்கள் 80 பவுன் நகையை உங்கள் மாமியார் வீட்டில் இருந்து வச்சுக்கிட்டு வேறு நகையை பித்தளை கொண்டு கொடுத்துட்டாங்கன்னு உங்கள் அம்மா சொல்லுது. அது உண்மையாக இல்லையான்னு உங்கள்கிட்ட கேட்கும். இதுக்கு நீங்கள் ஒரு தகுந்த பதிலை மட்டும் கொடுங்க உறுதியாக அப்படிங்கிறாங்க. அதான் மேடம் சொல்ல போகிறேன். நான் முதல்ல அது தங்க நகை தான் அப்படின்னு சொல்லிட்டேன். அது எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் நீ சொல்ல சொன்னாங்க. உண்மையிலே அது உண்மை கிடையாது. வெறும் 8 பவுன் மட்டும்தான் தங்கம். மீதி இருக்கக்கூடிய 72 பவுனுமே கவரிங் தான் அப்படின்னோடனே இங்கே எல்லாருக்கும், பாண்டியன் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்குமே செம கடுப்பு. இவ்வளோ நகை தான் போட்டு வந்துட்டு இவ்வளோ தங்க நகைன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கோமதி பிடிச்சிக்கிறாங்க. பார்த்தீங்களா மேடம், எங்களாம் இந்த பாக்கியம் கேடுகட்ட குடும்பம், அப்படி குடும்பம் இப்படி குடும்பம்னு சொல்கிறாங்க. நாங்கள் தங்கமயில் பிரச்சனை வந்த பிறகு தான் எங்களுக்கு தெரிஞ்ச ஆளை வச்சு அந்த ஊரில் கேட்டோம். கேட்கும்போது தான் தெரிஞ்சு அந்த பாக்கியம் ஊர் பூரா கடன் வாங்கியிருக்காங்க. அந்த வீட்டுக்கு விற்கிறேன்னு சொல்லிவிட்டு ஒரு 30 பேர்கிட்ட வாங்கியிருக்காங்க. எங்கள் வீட்டுக்காரு சரி நம்ம சம்மந்தி வீடு அப்படின்னு சொல்லி வெளியே தெரியாமல் ஒரு 6 பேருக்கு தன்னால் முடிஞ்ச காசை கொடுத்துருக்காருங்க. இது வரைக்கும் அவங்ககிட்ட சொல்லிக்கிட்டதில்லை. சரி, ஒரு வருத்தத்தில் அந்த பிள்ளை அங்கே போய் வச்சுருக்கோம், இருந்தாலும் அதை சரி பண்ணி வந்துடுவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தார் அவரும். நானும் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன், எங்கள் பையனை எப்படியாவது சரி பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு. ஆனால் இந்த மாதிரிலாம் பண்ணும்போது எப்படி மேடம் இந்த சரவணனுக்கு அந்த மயிலோட வாழணும்னு தோணும் அப்படிங்கிறாங்க. உடனே ஸ்டேஷனில் இருந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இப்படி நல்ல குடும்பத்தை நாங்களே இந்த பாக்கியம் பேச்சை கேட்டு உள்ளே வச்சு உங்களை அலைய வச்சு இவ்வளோ சங்கடப்படுத்திட்டோம். இன்னுமே இந்த மாதிரி நடக்காது. பாண்டியன், நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதி கொடுங்க, இந்த தங்கமயில் அம்மாவையும் இந்த 3 பேரையும் அப்பா தங்கமயிலையும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. மேடம், அவங்கக்கிட்ட உண்மை இல்லை, அதனால் தோற்று போனாங்க. எங்கக்கிட்ட உண்மை இருக்குது, அதனால் ஜெயிச்சிட்டோம். நாங்கள் இந்த மாதிரி பண்ணுற ஆள் கிடையாது. நீங்கள் எனக்கு ஒரு உபகாரம் பண்ணணும்னு நினச்சேன்னா, சம்மந்தம் இல்லாமல் எங்கள் வீட்டில் உள்ள ஆட்கள் எல்லாருமே ஸ்டேஷனாக இருக்கட்டும் ஒவ்வொரு இடமா அலைஞ்சிட்டு கிடக்கும். இதுக்கு மட்டும் நீங்கள் ஒரு வழி பண்ணுங்க மேடம். மற்றபடி அவங்க மேலே எனக்கு பெருசாக எதுவும் கிடையாது, ஆனால் அவங்களுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிடுங்க மேடம் அப்படிங்கிறாங்க. உடனே தங்கமயில் இங்கே பயங்கரமாக கதறாங்க. சரவணமாமா நீங்கள் இல்லைன்னா நான் இருக்க மாட்டேன் அப்படி மாமாங்கிறாங்க. தயவுசெய்து வாய் எதுவும் பேசிடாத, உன்னை கெட்டினதுக்கு ஒரே ஒரு வாக்கியம் மட்டும் சொல்லியிருக்க, அதோட நிப்பாட்டிக்க. என்ன, உன் வாழ்க்கையை நீ பாரு, என் வாழ்க்கையை நான் பார்க்குறேன். நான் ஜாமியாராக போகிறேன்னு சொல்லிகிட்டு இருந்தேன் எங்கள் வீட்டில், ஆனால் எங்கள் வீட்டில் கேட்காம முன்னே கல்யாணம் பண்ணி வச்சாங்க, அதனால் நான் சீரழிகிறேன், நீ கிளம்பி போயிரு அப்படிங்கிறாங்க. உள்ள அதிகாரி எங்கெங்கே பேசணுமோ என்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு பாண்டியன் குடும்பத்துக்கும் இவங்க கொடுத்த எழுத்துக்கும் ஒன்றும் சம்மந்தம் கிடையாது அப்படின்னு சொல்லி வெளியே வந்துடுறாங்க. அங்கே தங்கமயில் அவங்க அம்மா கிளின்னு கிளிக்காங்க. என்ன நினச்சிட்ருக்கேன், ஸ்டேஷன் நெருக்கடி மாற்றி பேசினேன், கொஞ்சம்னா நானும் உங்கள் அப்பனும் உள்ளே போயிருப்போம், உன்னை வளர்த்து ஆளாக்கி கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கு நாங்கள் உள்ளே தான் போகணுமாடி அப்படி இப்படிங்கிறாங்க. என்னத்தை வளர்த்தேன் வேணா சொல்லு, பெருசாக படிக்க வச்சேன், பெருசாக கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் அப்படிலாம் நீ என்றைக்குமே சொல்லிடாத அப்படிங்கும்போது,
நான் தான் உன்னைய படிக்க வைக்க வச்சேனடி, இதனடி ஒழுங்கா படிக்கல வைக்கல அப்படிங்கிறாங்க. ஏம்மா படிக்கலை என்பது உண்மை தான். நான் வந்து கல்யாண விஷயத்தில் ஒவ்வொரு வாட்டியும் அவன்கிட்ட சொன்னேன், ஏம்மா எனக்கு படிப்பு கம்மியாக இருக்குது, நிறைய படிப்புன்னு சொல்லாத, வயசு அதிகமாக இருக்குது, கம்மி வயசுன்னு சொல்லாத, நகை தங்கம் இல்லை, நிறைய நகை போடுறதுன்னு சீன் போடாத, அப்பாவுக்கும் பெரிய பிஸ்னஸ் இல்லை, பிஸ்னஸ் இருக்கும்போது சீன் போடாதுன்னு சொன்னேன், கேட்கலையே அப்படிங்கிறாங்க. நிப்பாட்டுடி, இப்போ அந்த பாண்டிய குடும்பத்தை தோற்று போனோம், இப்போ நம்மளுக்கு ஒன்றுமே இல்லாமல் போச்சு, உன் வாழ்க்கை கூட இல்லாமல் இருந்தாலும் கூட நான் வேறு ஒரு ஆளுக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சுருப்பேன், ஒரு வசதியான ஒரு இடத்துல நான் கேட்டு வச்சுருந்தேன், இந்த 80 பவுன் கிடைக்கும், அதை உனக்கு ஒரு 40 பவுன், உன் தங்கச்சிக்கு ஒரு 40 பவுன் போட்டு கல்யாணம் முடிச்சு வச்சிடலான்னு பார்த்தா நீ என்னமோ உண்மை நீதி நேர்மன்ட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து நிற்கிறி அப்படிங்கிறாங்கம்மா. உன் மேலே எனக்கு ஏகப்பட்ட கடுப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. தங்கமேல் எனக்கு உன் மேலே ஏகப்பட்ட கடுப்பில் இருக்குது பேர் அப்படிங்கிறாங்க. இங்கே பாக்கியம் புருஷன், எப்பா கண இலையில் நம்ம தப்பிச்சிருக்கோம், பாக்கியம் கண இலையில் தப்பிச்சிருக்கோம், நூல் இலையில் இல்லைன்னா ரொம்ப சங்கடம் அப்படிங்கிறாங்க. எல்லாமே தான் என் காரணம், என் மூத்தம்மாவான்னு சொல்லி தூக்கி தூக்கி வளர்த்த இவன் பாரு, அவன் நம்மளை போட்டு கொடுத்துட்டு இங்கே வந்து அசால்ட்டாக இருக்க. புருஷன் என்ன உண்மையை சொல்லிட்டான், நான் கூட்டு போய் வாழ்ந்துட்டு செஞ்சுட்டான், நம்மளுக்கு 80 பவுன் போச்சியா, 80 பவுன் போச்சு, அது போக நம்ம தாலியும் போச்சு. அவன்கிட்ட அடை வைக்க தான் போனேன் சேட்டுக்கிட்ட, அவன்கிட்ட விற்ற மாதிரி தான் நம்ம அதை திருப்பியும் முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்ட்டுருக்காங்க. எங்கள் பாண்டியன் வந்து ரொம்ப மனச்சங்கடத்தில் வீட்டு வாசலில் இருக்காங்க. அப்போ முத்துவேல் வந்து வாராரு. பாண்டியன் என்னாச்சு, ஸ்டேஷனுக்கு போனீங்களே கேள்விப்பட்டேன், 80 பொண்ணாகவே நீங்கள் கொடுக்கணும் வைக்கணும்னு சொன்னாங்களே, தாரன்னு சொல்லியிருக்கீங்களா அப்படிங்கும்போது, இல்லைங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அவங்க கொண்டு வந்து கொடுத்ததே வந்து கவரிங் நகை தான் கொடுத்துருக்காங்க, அதே நகையை கொடுத்தாச்சு. ராஜியும் மீனாவும் அவங்களுக்கு தெரிஞ்ச உண்மையை சொல்லி சரி பண்ணிட்டாங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட முத்துவேல், சரி ரைட்டு பார்த்துக்கிடுங்க அப்படின்னு வீட்டை பார்த்து போயிடுறாரு. அண்ணன் என்னத்தை பேசிட்டு வந்துருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டானே, என்னாச்சு அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை சக்தி, அந்த வீணாக போனவங்க தங்கமேல் வீட்டில் இருந்து நாங்கள் வந்து 80 பவுன் நகை போட்டோம், அந்த பாண்டிய குடும்பம் அதை எடுத்து வச்சுக்கிட்டு கவரிங்கை கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சேஷன்னு சொல்லியிருப்பாங்க போல் அப்படிங்கிறாங்க. என்னென்ன சொல்கிறேன், 80 பவுன் நகையை வாங்கி தங்கச்சி வீட்டில் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறாங்க. அதான் சத்தி, அவங்க போயிருக்கிறாங்க, ராஜியும் இந்த மீனாவும் வந்து இல்லை, இந்த புள்ள வந்து கொண்டு வந்தது இந்த கவரி நகை தான் சொல்லி நிரூபிச்சிட்டாங்களாம். அப்படிங்கும்போது என்ன, நம்ம புள்ள வாரமான பிள்ளைண்ணே, கண்டிப்பாக ஒரு நாள் பாருங்கள் பெரிய அதிகாரியாக வருவா, காக்கி சட்டக்காரியாக வருவா. அங்கே காக்கி சட்டக்காரங்க விசாரிக்க வேண்டியதை இந்த ராஜி விசாரித்து பண்ணியிருக்கானே. ஏன்னே எனக்கு ஒரு கடுதாசி போட்டிருந்தானே, உங்களுக்கு ஒரு கடுதாசி போட்டிருந்தா, உங்கள் கடுதாசியில் இது இருந்துச்சோ இல்லையோ அங்கே பாருங்கண்ணே அப்படின்னு சொல்லி அந்த கடுதாசியை பையிலேருந்து எடுத்து கொடுக்காங்க. என்ன சத்தி இன்னும் இந்த கடுதாசியே வச்சுருக்கேன் அப்படிங்கும்போது, அண்ணே என் அம்மாவா எனக்கு கடுதாசி எழுதியிருக்கா, என்னை சித்தப்பான்னு கூப்பிட்டாலும் நான் வந்து மனசுக்குள்ளே என் பிள்ளையாதான் அப்படின்னு நினச்சேன், எனக்கு 2 பிள்ளைன்னு நினச்சேன்னே, கோவத்தில் நம்மளை மீறி போயிட்டேன், நம்ம தங்கச்சி செஞ்ச மாதிரி செஞ்சிட்டாளான்னு சொல்லி ரொம்ப கீழே இருந்தேன். ஆனால் என் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருப்பான்னு எனக்கு தெரியாதுண்ணே. ஆனால் நம்ம பிள்ளை ரொம்ப வருமான பிள்ளைண்ணே, நம்ம தூரத்துலேருந்து நம்ம பிள்ளை நல்லா இருக்கிறத பார்க்கணுன்னு நம்ம ஆசைப்பட்டோம், இப்போ பக்கத்தில் இருந்தே பார்க்க போகிறோம்ண்ணே, அவ்வளோதான் அப்படிங்கும் சேர்த்தி உள்ளே போய் பேசிக்கலான்னு சொல்லி வீட்டில் போய் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு ராஜியோட சித்திக்கு அவங்க ராஜி அம்மாட்ட பேசுகிறாங்க, அக்கா நம்ம வீடு இப்போ தாங்க்கா வீடு மாதிரி இருக்குது, நம்ம வீட்டுக்கும் ஏற்ற வீட்டுக்கும் எதிரும் புதிராக இருந்தோம், இப்போ ஒன்றுக்குள்ளே ஒன்றும் இல்லாட்டிலும் அவங்க நல்லா இருக்குன்னு இவங்க நினைக்கிறது, இவங்க நல்லா இருக்குன்னு அவங்க நினைக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்படியே போச்சுன்னா கண்டிப்பாக ராஜி ஒரு நாள் நம்ம வீட்டுக்கு வருவா அப்படிங்கும்போது, அந்த நாள் நடக்குமா மாதிரி அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக நடக்குங்க, இவ்வளோ தூரம் வந்தாச்சு, இன்னும் கொஞ்சம் தூரம் வராதா அப்படிங்கும்போது, இல்லை ஒரு தலைமுறையாக நாங்கள் பேச மாட்டோம்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க, 2வது தலைமுறையாவது பேசினா நல்லாயிருக்கும், நம்ம சம்மந்தி தான் அந்த கோமதி, அவளை பார்த்தா கூட எங்கேயும் பேச முடியல, இப்படி இருக்கும்போது என் அம்மாவும் அப்படி ஆயிடுவாளோ அப்படின்னு நான் நினச்சேன். சரி அது மாற்றமாக இருந்தால் நல்லது தான் அப்படின்ட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது ஒரு கடுதாசி எழுதுகிறாங்க பாக்கியம். யாருக்கு எழுதுகிறாங்க, சக்திவேலுக்கு எழுதுகிறாங்க. இந்த மாதிரி நான் வந்து தங்கமேலோட அம்மா பாக்கியம்,
நான் அவங்ககிட்ட தனியாக பேசணும், எங்கே வந்து பேசலாம், ஏது பேசலாம் அப்படின்னு சொல்லி கடிதாசி போடுறாங்க. அதில் ஃபோன் நம்பரும் கொடுத்துருக்காங்க. அப்போ இதை பார்த்துட்டு முத்துவேலுக்கு சரியான கடுப்பாகுது. ஒரு குடும்பத்தை சின்ன பின்னமாக்கிட்டு இவங்க வந்து இப்படிலாம் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கடுப்பில் இருக்காங்க. அப்போ சக்திவேல் சொல்கிறாங்கண்ணே, இவங்களெலாம் சும்மா விடக்கூடாது. ஒரு பூரம் கடை வாங்கி வச்சுக்கிட்டு பண்ணாத பித்தலாட்டம் பூரா பண்ணிக்கிட்டு நம்மளுக்கு கடுதாசி போட்டு நம்மளுக்கும் அந்த பாண்டிய குடும்பத்துக்கும் இல்லாதையும் கொள்ளாதையும் சொல்லி எனக்கு தேவை பண்ண நினைக்காங்க. பழைய சக்திவேல் இருந்தோம்னா நான் வேறு மாதிரி ஆயிரோம்ண்ணே அப்படிங்கும்போது பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இருக்கும்போது என்னதுண்ணே அப்படின்னு சொல்லி பழனிவேல் கேட்காரு. அந்த லெட்டரை கொடுக்காங்க. இதை பார்த்துட்டு பழனிவேலுக்கு ஒன்றும் விடலை. என்னென்ன இப்படி எழுதியிருக்காங்க, அவங்க ஒரு பண்பாக இருப்பாங்கன்னு பார்த்தா இப்படி பண்ணிட்டாங்க அப்படிங்கும்போதே அங்கே அப்புறம் பண்பாக இருப்பாங்க. முதல்ல எப்படியோ அப்படி தானே கடைசி வரைக்கும் இருப்பாங்க அப்படிங்குமாண்ணே. நீங்கள் ஏற்று வீட்டுக்காரங்க அப்படிலாம் ரொம்ப கோபமாக இருந்தீங்க, இப்போ சரியாயிட்டிங்களா அப்படிங்கும்போதே அது நம்ம அக்கா தங்கச்சிடா. நாளைக்கு அவளுக்கு ஒன்று நான் போவேன், எனக்கு ஒன்று அவங்க வருவாங்க. அவங்க நம்மளை வந்து ஒன்றுக்குள்ளே ஒன்று நம்மளை வந்து இப்படி பண்ணுதாங்க. இதெல்லாம் ஏற்றுக்க முடியாது. அந்தளவுக்கு இந்த சக்திவேலும் முத்துவேலும் மானம் கட்டணும் கிடையாது அப்படின்ட்டு இருக்காங்க. இந்த பேப்பரை கொண்டு நேராக வீட்டில் கொடுக்காரு பழனி. பாருங்க, அந்த தங்கமயில் அம்மா என்னெல்லாம் பண்ணியிருக்கு பாருங்கள். அண்ணன்மாரை வந்து உசு பேத்துறதுக்கு கடைதாசி போட்டிருக்காங்க. ஆனால் அண்ணன்மார் பழைய மாதிரி இல்லை, ரொம்பவே மாறிட்டாங்க. உனக்கு ஒன்றுனாலோ இந்த குடும்பத்தில் யாருக்கு ஒன்றுனாலோ விட மாட்டாங்க அப்படிங்கும்போது தெரியும்டா. எனக்குன்னு அவங்க வருவாங்கன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் அந்த பாக்கியம் இப்படிலாம் பண்ணோன்னு எனக்கு தெரியாது. இவ்வளோ பண்ணிட்டும் மறுபடியும் இவங்களுக்கு கடுதாசி வேறு போடுதாளா? இருக்கட்டும், அவளெல்லாம் வச்சு பார்க்கக்கூடாது, என் மருமக்கமார் வரட்டும் அப்படிங்கிறாங்க. அக்கா இப்போதைக்கு எதுவும் வேண்டாம் அப்படிங்க. இல்லைடா, இதுக்கு நான் பதிலுக்கு பதில் ஏதாவது கொடுத்தா தான் லாய்க்கப்படும், இல்லைன்னா அவளுக்கு ரொம்ப திமிராயிரும் அப்படிங்கிறாங்க. அக்கா மச்சானுக்கு தெரிஞ்சால் அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. அவங்க மச்சானுக்கு தெரியாதுடா அப்படிங்கிறாங்க. இங்கே ராஜியும் வெளியே போய்ட்டு வந்துடுறாங்க. அதே மாதிரி மீனாவும் வேலைக்கு போய்ட்டு வந்துடுறாங்க. இங்கே சாப்பாடு வாங்கிட்டு அவங்க வீட்டுக்கு போகணுன்னு நினைக்காங்க மீனா. மீனா உனக்கு வேலை இருக்கா அப்படிங்கிறாங்க. அத்தை ஒரே வேலை தான், உங்கள் சமையல் உள்ள பொருளை வாங்கி கொண்டு நேராக வீட்டில் கொடுத்து நானும் என் வீட்டுக்காரரும் சாப்பிட்றதுக்கு தான் வேலை அப்படிங்கிறாங்க. இல்லை மீனா, நம்ம ஒரு இடத்துக்கு போகணும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ பிடிச்சி போகிறாங்க. அத்தை இங்கே போகிறோம், இது தங்கமேலக்கா ஊரில் அப்படி அங்கே தான் போகிறோம், நம்மளுக்கு முக்கியமான வேலை இருக்குது அப்படிங்கிறாங்க. தங்கமேலக்கா ஊரில் நம்மளுக்கு என்ன அத்தை வேலை இருக்குது, முக்கியமான வேலை? இன்னும் தாண்டி முக்கியமான வேலை இருக்குது வாங்க அப்படின்னு சொல்லி தங்கமேல் வீட்டு முன்னாடி இறங்குதாங்க. இது தங்கமேலக்கா வீடுலான்னு சொல்லி மீனாவும் ராஜி இந்த பாருங்க முழிக்காங்க. முழிக்கும் போது ஏய் பாக்கியம், என் மானக்கிட்ட பாக்கியம், என் ஃப்ராடு பாக்கியம், என் டுபாக்கூர் பாக்கியம், வெளியே வா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கத்துறாங்க இந்த கோமதி. சவுண்டு கட்டினே, நீ எதுக்கு என் வீட்டு முன்னாடி வந்திருக்க அப்படிங்கிறாங்க. நான் உன் வீட்டு முன்னாடி வந்திருக்கேன், வர வச்சது நீ தான். உன் மூளை புத்தாலையை போட்டு கொண்டு என் மூணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துவிட்டு அது 80 பவுன் நகையை நாங்கள் வச்சுட்டு தர மாட்டோம்னு சொல்லி ஸ்டேஷனில் கொடுத்த. அங்கே ஒன்று மூணு ஆகி போச்சு. உன் மூளை அப்படி பண்ணிட்டோம்னு சொல்லி ஸ்டேஷனில் கொண்டு எழுதி கொடுத்த. அது இல்லாமல் போச்சு. எது செஞ்சாலும் இல்லாமல் தான் போகும். இப்போது நீங்கள் அண்ணன்மாருக்கு கடுதாசி போட்டு எங்கள் அண்ணன் குடும்பத்துக்கும் எங்களுக்கும் ஒன்றும் ஆக்க நினைக்கியா? உனக்கு எவ்வளோ திமிருடி அப்படின்னு சொல்லி பாக்கியத்தை குனியை வச்சு வெளுன்னு வெளுக்காங்க. உடனே தங்கமேல் அத்தை விடுங்க அப்படி. நீங்கள் யாரடி அத்தைன்னு கூப்பிட்டுட்ருக்க? இனிமேல் நீங்கள் யாரோ நான் யாரோ? இனிமேல் எங்கள் கதையை யார்ட்டையாவது சொன்னீங்க வச்சீங்க இல்லை எங்கள் வீட்டுக்கு இடைஞ்ச பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சு அவ்வளோதான். இப்போ நீ ஸ்டேஷனுக்கு போகிறியா? போ. நான் உள்ளே போகிறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இனிமேல் என்கிட்டையும் என் குடும்பத்தையும் வச்சுக்கிட்டாங்க. அப்படி வச்சுக்கிட்டே இல்லைனா நீங்கள் நல்லாவே இருக்க மாட்டீங்க அப்படிங்கிறாங்க. உடனே பாக்கியம் ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. ஆஹா, இந்த அமைதியாக இருந்த கோமதி இப்படி நம்ம ஊரில் பண்ணிட்டாங்க. ஏற்கனவே இந்த ஊரில் நம்ம போகிறோம் கடத்தை வாங்கிட்டு ஒருத்தரும் கொடுக்கல வைக்கலன்னு சொல்லி பேசிட்டு அலையுதாக. இதில் இப்படி வேறு பண்ணிட்டாங்களே அப்படிங்கும்போது பாக்கியத்தோட புருஷன் சொல்கிறாரு, வா பாக்கியம், நம்ம ஸ்டேஷனுக்கு போவோம். ஸ்டேஷனில் போய் நம்ம ஒரு பேப்பர் எழுதி கொடுத்தா இந்த கோமதியும் உள்ளே வச்சு விடுவாங்க அப்படிங்கிறாங்க. ஐயோ, நம்ம ஸ்டேஷனுக்கு போனால் நம்மளை தான் உள்ளே வைப்பாங்கய்யா, நம்மளை அன்றைக்கி விட்டதே பெரும்பாடு, இனிமேல் நம்ம வேறு மாதிரி தான் பண்ணணும் விடு அப்படிங்கிறாங்க. என்ன பாக்கியம் பண்ண போகிற அப்படிங்கிறாங்க. பார்த்துக்கலாம் விடு அப்படிங்கிறாங்க. இங்கே பாக்கியம் மறுநாள் சும்மா இருப்பாங்கன்னு பார்க்குறாங்க. மறுநாள் நினச்சிதாங்க நேராக வக்கீல போய் பார்க்காங்க.
என் மகளை கல்யாணம் பண்ணிவிட்டு அவர் வந்து இவன் செலவுக்கு எதுவுமே கொடுக்க மாட்டேங்காரு, என் மகளையும் வேண்டான்ட்டாங்க. அதனால் என் மகளுக்கு செலவு தொகை மாதம் மாதம் இவ்வளோன்னு அவங்க தரணும் அப்படின்னு ஒரு பேப்பர் அனுப்புங்க சார் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. இங்கே மறுநாளே தங்கமணி வீட்டிலேருந்து வருது. இதை பார்த்துட்டு டோட்டல் குடும்பமே ஒரு மாதிரி ஆயிடுது. பாண்டியன் வந்து கோமதியை கூப்பிட்டு சொல்லுதாங்க, கோமதி இவ்வளோ பண்ணிவிட்டு அவங்க அடங்க மாட்டுறாங்க, இப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது, ஏங்க நான் அவங்ககிட்ட சொல்லும்போது என்ன சொன்னீங்க, சரவணனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை பார்க்கணுன்னு சொல்லும்போது, இல்லைம்மா கல்யாணம்னு ஒரு முறை தான், அதான் நல்லாயிருக்கும், கொஞ்ச நாள் போகட்டும் அப்படின்னு சொன்னீங்க. கொஞ்ச நாள் கூட போகலை, அதுக்குள்ளே இந்த மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கும்போது பாண்டியன் சொல்கிறாரு, தங்கமேல் எழுத்து இருக்கான்னு பார்க்குறாங்க. தங்கமேல் எழுத்து இல்லை, தங்கமேல் இது எழுதலை அப்படிங்கிறாங்க. உடனே பாண்டியன் கோமதி 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு ஆட்டோ பிடிச்சி இங்கே வராங்க. தங்கமேல் வழி வா அப்படிங்கிறாங்க. எங்கள் வீட்டுக்கு எதுக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லி பார்க்க கேட்குறாங்க. மாமா உள்ளே வாங்க, அத்தை உள்ளே வாங்க அப்படிங்க. ஏய் நீ வாயை மூடிட்டு இருடி அப்படிங்கிறாங்க. ஏம்மா அது எங்கள் அத்தைம்மா, அது எங்கள் மாமாம்மா, என் வீட்டுக்காரர் மேலே கோபமாக இருந்தாலும் அவங்க தானே என் மாமா அப்படிங்கிறாங்க. அந்த நினைப்பு அவங்களுக்கு கொஞ்சம் கூட கிடையாது அப்படிங்கிறாங்க. சரி எங்களுக்கு நினைப்பு இல்லாமல் இருக்கட்டும், இந்த பேப்பரை யார் அனுப்புகிறான் அப்படிங்கிறாங்க. உடனே மகிழி சொல்லுதாங்க, அத்தை அன்றைக்கி அனுப்புனது தான், நீங்கள் வந்து எங்கள் அம்மாக்கிட்ட வந்து என்ன செய்யணுமோ செஞ்சுட்டு போயிட்டீங்களா அத்தை அப்படிங்கிறாங்க. என்ன செய்யணும் செஞ்சுட்டு போயிட்டேண்ணா, நேற்று தான் வந்தேன், உங்கள் வீட்டிலேருந்து இந்த அனுப்பியிருக்காங்க, உன் செலவுக்கு தொகை தரணுமா என் மகன் சரவணன் அப்படிங்கிறாங்க. அத்தை நான் அனுப்பவே இல்லை அப்படிங்கிறாங்க. ஏய் நம்ம தானே அனுப்பணும் அப்படின்னு சொல்லி அவங்க சமாளிக்காங்க. உடனே பாண்டியன் சொல்லுதாங்க, உங்கள் பிள்ளை வாழ்க்கையை பார்க்கறதுக்கு வேறு யாரும் வேண்டாம், நீங்கள் ஒரு ஆள் போதும், ரொம்ப சூப்பராக இருக்குது. என் மகன் ஏற்கனவே வந்து தங்கமேல் இப்படி பண்ணிட்டாளேன்னு சொல்லி ரொம்ப வருத்தத்தில் இருக்கான். நீங்கள் மேலும் மேலும் அவனுக்கு நீங்கள் குடைச்சல் கொடுக்கீங்க. என் பையன் ஒரு இல்லாத பையன், பார்த்துக்கிடுங்க, இதுக்கு மேலே நீங்கள் எங்களுக்கு எதுவும் அனுப்பாதீங்க, உங்களுக்கு என்ன பண்ணணுமோ முறைப்படி பண்ணிட்டு போயிட்டே இருங்க, நாங்களும் அதான் பண்ண போகிறோன்ட்டு போயிடுறாங்க. பாண்டியன் நினைக்காரு, இனிமேல் போட்டும் இந்த தங்கமேல் வந்து வீட்டில் சரியாகி வருவாங்க, இவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்வாங்க அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தால் நம்மளை மாதிரி முட்டாள் யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சரவணனை செய்ய வேண்டியது செய்வோம் அப்படின்றாங்க. இங்கே சரவணனுக்கு மனசுக்கே சரியில்லாமல் கடைக்கு போகாமல் தண்ணி சாப்பிட போயிருந்தார். ஃபுல்லாக தண்ணி சாப்பிட்டு நைட்டுக்கான வீட்டுக்கு வர்றாரு. அதை பார்த்துட்டு பாண்டி என்னடா இப்படி வந்திருக்க அப்படிங்கிறாங்க. அப்பா எனக்கு மனசுக்கே சரியில்லை பண்ண அழ ஆரம்பிச்சிருந்தாரு. டே அழாதடா, அப்பா உன்னை எப்படியே விட்டுற மாட்டேன், உனக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கையை பார்த்து வைப்பேன்டா அப்படிங்கிறாரு. உடனே அப்பா ஒரு வாழ்க்கை பண்ணி வச்சிங்களா, அதுவே ரொம்ப சிறப்பாகிட்டுப்பா, இன்னும் வாழ்க்கையே வேண்டாம், என் தம்பி மாதிரி கல்யாணம் முடிச்சு நல்லா இருக்கானுவா, அவனை பிள்ளைகளை எடுத்துக்கிட்டு நான் வாழ்ந்துருவான்னு அழுகிறாரு. இதை பார்க்கும்போது எல்லாருக்கும் ரொம்ப பாவமாக இருக்குது. இந்த கோமதி ஃபோன் பண்ணி மீனாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுதாங்க. அவங்க 2 பேரும் வந்துடுறாங்க. உடனே வந்து சரவணனே எதுவும் கவலைப்படாதே அப்படி இப்படின்னு சொல்லி செந்தில் பேசுகிறாரு, இவர் கதிர் பேசுகிறாரு, எல்லோரும் பேசுகிறாங்க. ஆனாலும் அவருக்கு மனசு கேட்கல இந்த சரவணனுக்கு. இப்படி பாண்டியன் வீட்டில் இருக்கும்போது கண்ணை வந்து பாண்டியன் வீட்டுக்கு வெளியே இருந்து கத்துறாப்புல, ஏய் ராஜி வெளியில் வாடி, என் வாழ்க்கையை வம்பாயிட்டு நீ மட்டும் இந்த வீட்டில் சந்தோஷமாக வாழலாம், நீ பெரிய காக்கி சட்டக்காரியே பெரிய அதிகாரி ஆயிடலாம்னு நினைக்காடி, உன்னை விடவே மாட்டேன், வெளில வா அப்படின்னுட்டு இருக்காங்க. இங்கே சவுண்டை கேட்டு முத்துவேல் குடும்பத்துலேருந்து வெளில வராங்க, இவங்களும் வெளில வராங்க. உடனே பாண்டியன் கேட்குறா, நீ யாருப்பா அப்படிங்கிறாங்க. நான் யாருன்னு மருமகிட்ட கேளு, ஏன் கூட தான் மருமவா ஓடி வந்தா அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் பாண்டியன் ரொம்ப ஷாக்காகிறாரு. என்ன இந்த பையன் தானே இவன் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அப்போ தான் ராஜு குடும்பத்துக்கு தெரிய வருது, இவன் தான் கூட்டி போயிருக்கான் முதல்ல அப்படின்ட்டு. அப்போது ராஜு இது நடந்தது எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. அப்போ நான் வந்து கதிரை கல்யாணம் முடிக்கிறது சந்தர்ப்ப சூழ்நிலை உங்களுக்கு கடுதாசி போட்டிருந்தேன், இதாம்பா உண்மை, இவன் வந்து நான் தனியாக இருக்கையில் நான் விரும்புகிறேன் வைக்கிறேன், நீ இல்லைன்னா இருக்க மாட்டேன், பேரும் வச்சிருவேன்னு சொல்லிகிட்டே இருந்தான். என்னால் யாரும் போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான்ப்பா நான் வந்து அவனை விரும்ப ஆரம்பித்தேன். ஆனால் அவன் பழகினது வச்சது எல்லாமே வந்து பணத்துக்காகவும் நகைக்கும் தானப்பா, அதை நான் கடைசியாக தான்ப்பா தெரிஞ்சுக்கிட்டேன். நான் போகும்போது வீட்டிலேருந்து நகை எடுக்கணும்னு நினச்சதில்லை, நகை எடுத்ததெல்லாம் இவன் தான்ப்பா. நான் இங்கேருந்து திருச்செந்தூர் கூப்பிட்டு போயிட்டான்ப்பா, அங்கேருந்து நகையை தூக்கிட்டு ஓடிட்டான். கடைசியில் பார்த்தா அங்கே அத்தையும் கதிர் எல்லோரும் இருந்தாங்க. அத்தை தான் என் வாழ்க்கை ரொம்ப போயிடக்கூடாது, எங்கள் அண்ணன் பொண்ணு நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கதிர் கூட கல்யாணம் முடிச்சு வச்சுட்டாங்கப்பா அப்படின்னோடனே முத்துவேலுக்கும் அந்த குடும்பத்தில் உள்ளவங்களுக்கும் ரொம்ப ஒரு மாதிரி ஆகிறாங்க.
அப்புறம் தான் அவங்களுக்கு கதிர் மேலே சரியான மறுவாதி வருது. இந்த கதிர் பையன் எதுக்கு எடுத்தாலும் முண்டிக்கிட்டே நிற்பான் அப்படின்னு நினச்சோம். ஆனால் இவ்வளோ பெரிய விஷயத்த அசால்ட்டாக செஞ்சுட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி நிற்கானே அப்படின்னு சொல்லிட்டு, கதிருங்க வா அப்படின்னு சொல்லி முத்துவேல் கூப்பிட்றாரு. கதிரும் போகிறாரு. என்னை மன்னிச்சிருப்பா, எனக்கு பிடிக்காத ஒரு ஆளுன்னா உங்கள் அப்பாவும் நீயும் தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருப்பேன். ஆனால் இவ்வளோ பெரிய விஷயத்தையும் அசால்ட்டாக செஞ்சுட்டு நீ நிற்கியப்பா. நான் என் மவ ஓடி போயிட்டா, என் மானத்தை வாங்கிட்டா, இனிமே அவ்வளோதான் அப்படின்னு நினச்சேன். ஆனால் என் மவ இது கூட கல்யாணம் ஆகியிருந்தா என்ன ஆயிருக்கும் அதை நினச்சி கூட என்னால் பார்க்க முடில. நீ அவளுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுத்துட்டப்பா அப்படிங்கும்போது என்னையா ஆளுக்கு ஆளு பேசிகிட்டு இருக்கீங்க, எனக்கு ஒரு வழி சொல்லுங்கள். எனக்கு பணம் வேணும். இந்த ராஜியை பற்றி விஷயத்த ஒரு புறம் சொல்லாமல் இருக்கணும்னா 2 குடும்பத்துலேருந்து ஆளுக்கு 20 லட்ச ரூபா தாரீங்க, தந்தால் தான் நான் இங்கேருந்து போவேன் அப்படிங்கிறாங்க. உடனே சக்திவேல் பணமா வா நான் தரேன் அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போய் கும்புறுன்னு கும்புறுதாங்க குமாரும் சக்திவேலும். எனக்கு பணம் வேண்டாம் ஒன்று வேண்டாம், பணம் வேண்டாம் ஒன்று வேண்டாம்னு சொல்லி தெரிச்சு ஓடிடுறாரு. உடனே முத்துவேல் பாண்டியன் குடும்பத்தை பார்த்து கையெடுத்து கும்பிடுவார். என் பொண்ணுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்கீங்க, எப்பவுமே உங்களுக்கு நான் நன்றி கடமைப்பட்டிருப்பேன் அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே வீட்டுக்குள்ளே போயிடுறாரு. இங்கே சக்திவேல் முத்துவேல் கையை பிடிச்சிக்கிறாரு. அண்ணன், அந்த கதிர் பையன் மேலே எனக்கு சரியான கடுப்பாக இருந்துச்சு. நம்ம மோளை நம்ப வச்சு கூப்பிட்டு போயிட்டானே வச்சுட்டானேன்னு சொல்லி நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஆனால் அந்த கதிர் பையன் நம்ம குடும்ப மானத்தையே காப்பாற்றிருக்கானே, இதுக்கு நம்ம என்னென்ன கைமாறு செய்ய போகிறோம் அப்படிங்கும்போது தெரிலடா முத்து, என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல சக்திவேல் அப்படின்னு முத்துவேல் சொல்லுதார். அண்ணா, நான் சொல்லுறது தப்பாக நினச்சிக்காதீங்க. முன்னாடி நான் அடிக்கடி சொல்லுவேன், ஓடி போனவங்களுக்கோ அந்த கோமதிக்கோ அந்த பழனிக்கோ சொத்து போகக்கூடாது, அப்படி போனால் அந்த பாண்டியனுக்கு அது போகிற மாதிரி. அதனால் அந்த சொத்து நம்ம வீட்டில் தானே இருக்கணும், நம்மளுக்கு புள்ளனா அது குமார் மட்டும்தான் அப்படின்னு அப்படி சொல்லிகிட்டே இருந்திருக்கேன். ஆனால் அது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் அப்படின்னு இப்போ தானே தெரியுது. நம்ம வீட்டு பிள்ளைண்ணே கோமதியும் ராஜும் அவங்க ரொம்ப நல்லா இருக்கணும்ண்ணே. அந்த கதிர் பையன் ட்ராவலர்ஸ் ஏதோ நடத்திட்டுருக்கான், கொஞ்சம் சங்கடப்பட்டு தான் கொண்டு போயிட்டுருக்கான். இப்போ உள்ள காலத்தில் எல்லாருக்குமே கார் வந்துருச்சு. அதில் அவன் எப்போ முன்னேறி நம்ம பிள்ளைய நல்லா வைக்குதுண்ணே. அதனால் ராஜிக்கும் கோமதிக்கும் சேர வேண்டிய பங்கை நம்ம கொடுத்துடலாண்ணே அப்படிங்கிறாங்க. டேய் சக்தி, கோவப்பட்டாலும் உன்னை மாதிரி பட முடியாது, அன்பு காட்டினாலும் உன்னை மாதிரி பட முடியாடா, ரொம்ப தங்கமானவன்டா. அதே மாதிரி எமோஷனில் எதுவுமே பண்ண வேண்டாம், கொஞ்சம் நிதானமாக நம்ம பார்த்துக்கலாம்டா அப்படிங்கிறாங்க. அண்ணே, கண்டிப்பாக நம்ம ராஜிக்கு பங்கு கொடுக்கணும்ண்ணே, அந்த பிள்ளைக்கு இல்லைனா காசு கொடுத்து கூட வேலையை கூட வாங்கி கொடுக்கணும்ண்ணே அப்படிங்கிறாங்க. உடனே முத்துவேல் சொல்கிறாரு, என் அம்மாவா நல்லா படிச்சிருக்கா, அவளுக்கு தன்னம்பிக்கை இருக்குது, கண்டிப்பாக அவளுடைய முயற்சியில் பெரிய அதிகாரியாக வருவா சக்திவேல், நீ கவலைப்படாத அப்படிங்கிறாங்க. எங்கள் பாண்டியன் ராஜியை பார்த்து சொல்கிறாங்க, அம்மா நான் உன்கிட்ட ஒன்று கேட்கணும்னு நினைப்பேன், ஆனால் எனக்கு கேட்க வாய்ப்பே இல்லாமல் இருக்கும். இப்போ கேட்குறேம்மா, என் பையன் உனக்கு இக்கட்டான சூழ்நிலையில் வாழ்க்கை தான் சரி, அது பாராட்டுக்குரியது தான். மனசார என் பையன் கூட வாழ்கிறியா, அப்படி வாழலை அப்படின்னா உனக்கு என்ன செய்யணுமோ நான் செய்கிறேம்மா. எப்படி நான் அரசி அந்த வீட்டிலேருந்து கூப்பிட்டு வந்தனோ அதே மாதிரி தான் அவங்க நிலையும். நீ மனசார வாழ்கிறியா அப்படிங்கும்போது, மாமா என்ன நினச்சாலும் நினச்சிக்கோங்க, நான் விரும்பி போனவன் என்னை ஒழுங்காக வச்சுக்கல, அவன் பணத்துக்காக தானே கூப்பிட்டு போயிருக்கான். ஆனால் நான் விரும்பி வந்த வாழ்க்கையோட ரொம்ப சிறப்பாக வாழ்கிறேன். இப்போ என் மனசு முழுக்க கதிர் மட்டும்தான் மாமா இருக்கான், அவனுக்காக தான் மாமா நான் வாழ்கிறேன் அப்படின்றாங்க. இதை கேட்டோன்னே கதிர் கண்ணீர் விட்டுருந்தாரு. என்னடா கதிர், நீ என்ன சொல்கிற அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா, எனக்கு பிடிக்காத ஒரு ஆள் இருக்குன்னா இவங்க குடும்பமும் இந்த ராஜ்யம் தான், ஆனால் இப்போ அவளை பிடிச்ச அளவுக்கு வேறு யாரையும் பிடிக்காதுப்பா அப்படின்றாங்க. உடனே கோமதி சொல்கிறாங்க, ஏங்க நான் இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச விஷயம் உங்களுக்கு தெரியாதுங்க, என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கிறாங்க. கோமதி, நீ கல்யாணம் பண்ணி வச்சது சந்தோஷம்தான், நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை மாதிரி விட்டுட்டு பார்த்துட்டு இருக்க முடியுமா? இப்போ பொம்பளைகளை ஸ்டேஷனை கூப்பிட்டு போதுன்னு உங்கள் அண்ணன் மாதிரி விட்டாங்களா, வந்துட்டாங்களா? அதே மாதிரி தான் நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு ஒன்றுனா நீ விட மாட்டேன், நீ சொன்னது தான் சரி,
உன் இடத்துல நான் இருந்தாலும் அதான் பண்ணியிருப்பேன், சூப்பராக பண்ணியிருக்க அப்படிங்கிறாங்க. இனிமேல் பாக்கிய வீட்டுக்குள்ள நீ எதுவும் போய் எதுவும் பண்ணாத வைக்காத அப்படிங்கிறாங்க. சரிங்க நான் பண்ணல அப்படிங்கிறாங்க. சக்திவேல் வீட்டில் சுகன்யா தூங்காமல் முழிச்சுக்கிட்டே உட்காந்துருக்காங்க. அப்போ பழனிவேல் கேட்குறாரு, என்ன சுகன்யா தூங்க வேண்டியதானே, கடையில் நாளைக்கு அவ்வளோ வேலை இருக்குது, அப்படி இருக்கும்போது நீ தூங்காமல் இருக்க அப்படிங்கும்போது, யோ உனக்கு பிழைக்கே தெரியலையா அப்படிங்கிற. எனக்கு பிழைக்கே தெரியலையா, ஏன் ஒழுங்காக தானே கடை நடத்துகிறேன் அப்படிங்கிறாங்க. கடை என்னமோ ஒழுங்காக தான் நடத்துகிறேன், ஆனால் உனக்கு சுத்தமாக பிழைக்க தெரில அப்படிங்கிறாங்க. என்ன விஷயத்தை வச்சு அப்படி சொல்கிற அப்படிங்கும்போது, உங்கள் அண்ணம்மா 2 பேரும் உங்கள் அக்கா மேலேயும் அந்த ராஜி மேலேயும் கோபமாக இருந்தாங்க. அப்போது நம்ம இருக்க சொத்து 3 பங்கு தான் நினச்சிட்டு இருந்தோம். இப்போது இவங்களுக்கு அவங்க மேலே பாசம் வந்துடுச்சு. பாசம் வந்தால் என்ன செய்வாங்க, 2 பங்கு அவங்களுக்கு கொடுக்கணுங்கிறாங்க. கொடுத்தா நம்மளுக்கெல்லாம் சொத்து கம்மியாக வரும், உங்கள் அண்ணம்மாட்ட 2 பேர்ட்டையும் சொல்லு, சொத்தை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லு அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் பழனி சிரிக்காரு. இதனால் தான் தூங்காமல் உட்காந்துருக்கியா, எங்கள் அக்காளுக்கும் ராசிக்கும் கொடுக்கல எனக்கு சந்தோஷம்தான் அப்படிங்கும்போது நான் இதை கொடுக்க விட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு, நீ கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னால் நான் கேட்பேனா, அவங்க கொடுக்க தான் செய்வாங்க அப்படிங்கிறாங்க. இங்கே பழனிவேல் பொண்டாட்டிக்கு சரியான கடுப்பு. விடிஞ்சோடனே இதை பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு ஹாலில் வச்சுட்டு முத்துவேல்கிட்ட ஆரம்பிக்காங்க. மாமா அங்கே பாருங்கள், நான் சொல்கிறதுன்னு தப்பாக நினைக்காதீங்க, நம்ம வீட்டில் உள்ளவங்க எதிர் வீட்டுக்காரங்கிட்ட பேசுகிறீங்க, சரி என்னென்னு பேசிட்டு போங்க, அதை பற்றி எனக்கு ஒன்றும் இல்லை, ஆனால் அவங்களுக்கு எதுக்கு நம்ம சொத்தில் பங்கு கொடுக்கணும் அப்படிங்கும்போது சக்திவேல் சொல்கிறாரு, அவங்க 2 பேரும் இந்த வீட்டு பிள்ளையே தானே, நம்ம ஒழுங்காக பேசாமல் வைக்காமல் இருந்தாலும் அவங்களுக்கும் அதுக்கு பாத்தியம் தானே, அவங்க கொடுக்க வேண்டியது நம்ம கொடுக்க தான் செய்யணும் அப்படிங்கிறாங்க. முத்துவேலும் கொடுக்க தான் போகிறோம் சுகன்யா, அதே மாதிரி பழனிவேலுக்கு ஒரு பங்கு தருவோம் அப்படிங்கிறாங்க. மாமா அதை தராமல் நீங்கள் இருக்க மாட்டீங்க எனக்கு தெரியும், அது போக நான் வேங்காமல் விட மாட்டேன் அதுவும் உங்களுக்கு தெரியும், ஆனால் அவங்களுக்கெல்லாம் கொடுக்கக்கூடாது வைக்கக்கூடாது அப்படிங்கும்போது கோமதியோட அம்மாவுக்கு சரியான கோவம் வந்துடுது. சுகன்யா என்ன நினச்சிட்ருக்க, நீ பேசுறதெல்லாம் கெடுக்கிட்டு இருப்போம்னு நினச்சிட்ருக்கியோ, என் அம்மாவை கோமதிக்கும் ராஜிக்கு நான் கொடுக்க தான் செய்வோம் அப்படின்னுட்டுருக்காங்க. உடனே முத்துவேல் சொல்கிறார், அப்படி தான்ம்மா உண்மை, ராஜியும் கோமதியும் வர சொல்லுமா அப்படிங்கிறாங்க. என்னடா நீ தான் சொல்கிறியா அப்படிங்கிறாங்க. நான் தான்ம்மா சொல்கிறேன், வேறு யார் சொல்கிறா, அவன் 2 பேரும் நம்ம வீட்டு பிள்ளையே தானே, இந்த வீட்டுக்கு வரலாம்னோட சத்தி அப்படிங்கிறானே, இதுக்கு மேலே என்னண்ணே வரட்டும் அண்ணா, நான் ஒன்று சொல்கிறேன் தப்பாக நினச்சிக்காதீங்க, நம்ம நிறைய தப்புகளை செஞ்சிட்டோம் இந்த பாண்டிய குடும்பத்துக்கு எதிராக, இனிமேலும் அவங்கக்கிட்ட நான் வந்து ஒரு மாதிரி இருக்குது வைக்க எனக்கும் ஒரு மாதிரி தெரியுதுண்ணே, பேசாமல் குமாருக்கு அந்த அரசியை மறுபடியும் கேட்டு கல்யாணம் பண்ணி வைக்கலாண்ணே, நீ பேசினா நடக்கும்ண்ணே, என்கிட்டனா அந்த பண்ணி கொஞ்சம் கோபப்படுவாப்புல, நீ தன்மையாக பேசி அவங்க சின்ன சிறுசு நல்லா இருக்கட்டும்னு சொல்லி பேசி சரி பண்ணேன், குமாரும் அந்த பிள்ளையை விரும்புதான் எனக்கு நல்லாவே தெரியுது, அவங்கள ஸ்டேஷனுக்கு கூட்டு போகும்போது அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி ஆகிட்டான், அரசி வீட்டுக்கு வந்தோன்னே தான் அவன் சந்தோஷமானான்னு, அதனால் பேசி பாருண்ணே அப்படிங்கிறாங்க. டேய் தங்கச்சி வரட்டும் பேசிக்கிடுவோம் அப்படிங்கிறாங்க. இங்கே ரொம்ப சந்தோஷமாக போய் கோமதி கோமதின்னு வீட்டுக்கு வராங்க. அம்மா என்னாச்சு என்னாச்சு அப்படிங்கிறாங்க. ஒன்றும் முன்னாடி ரொம்ப சந்தோஷமான செய்தி, ராஜா எங்கே அப்படிங்கிறாங்க. என்ன இருக்கா அப்படிங்கிறாங்க. 2 பேரும் நம்ம வீட்டுக்கு வாங்க அப்படிங்கிறாங்க. என்னம்மா நாங்கள் வந்தால் அண்ணன்மார் கோவப்படுவாங்கள்ல அப்படிங்கிறாங்க. கூட்டி வர சொன்னதே உங்கள் அண்ணன்மார் தான், வாங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வராங்க. இங்கே கோமதிக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ணே நீங்கள் தானே வர சொன்னீங்களா, அண்ணே நீங்கள் தான் வர சொன்னீங்களாப்பா, நீங்கள் தான் வர சொன்னீங்களான்னு சொல்லி ராஜியும் கேட்குறாங்க. நான் தான் வர சொன்னேன் அப்படிங்கிறாங்க. 2 பேரும் அந்த வீட்டுக்குள்ளே போய், ஏய் ராஜி நான் இந்த இடத்துல தாண்டி உட்காந்து படிப்பேன், இந்த இடத்துல உட்காந்தாண்டி எங்கள் அம்மாட்ட பேசுவேன், இந்த இடத்துல வந்து சாப்பிடுவேன் அப்படி இப்படின்னு சொல்லி கோமதி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த வீட்டுக்குள்ளே வரல, அதனால் ரொம்ப அந்த வீடை மிஸ் பண்ணுறாங்க, அந்தளவுக்கு சந்தோஷப்படுறாங்க பார்த்துட்டு. இங்கே சுகன்யாவுக்கு ரொம்பவே கடுப்பாக இருக்குது. இங்கே என்னண்ணே என்ன விஷயமாண்ணே வர சொன்னீங்க அப்படிங்கும்போது முத்துவேல் வந்து கோமதி கையை பிடிச்சிட்டு அழ ஆரம்பிச்சிரு. என்ன அழுறீங்க அப்படிங்கும்போது, இல்லைம்மா உங்கள் குடும்பத்துக்கு அவ்வளோ பண்ணியிருக்கோம் எதிராக, ஆனால் நீங்கள் வந்து எங்கள் மேலே பாசமாக தான் வந்திருக்கீங்க அப்படிங்க. அண்ணன் எனக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை போது நீங்கள் வந்திருக்கீங்கண்ணே அப்படிங்கும்போது, நாங்கள் என்ன பண்ணாலும் நீ ராஜி கொடுத்த வாழ்க்கைக்கு ஈடாகாது, உங்களுக்கு சொத்தில் பங்கு தரணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் 2 அண்ணன்மாரும் முடிவு பண்ணியிருக்கோம். அதுபோக என் மக்களுக்கு நான் நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. சொல்லுண்ணே அப்படிங்கிறாங்க.
குமாருக்கு உன் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுப்பியாம்மா அப்படின்னு கேட்குறாங்க. அண்ணே தப்பாக நினச்சிக்காதண்ணே, இதை நான் என் வீட்டுக்கார்ட்ட கேட்காம நான் முடிவெடுக்க முடியாது. நீ தார சொத்தை எனக்கு வேண்டாம், என் மருமகளுக்கு வேண்டாம்னு என்னால் சொல்ல முடியும்ண்ணே. ஆனால் பொண்ணு தரமாட்டோம்னு என்னால் சொல்ல முடியாது, தாரன்னு சொல்ல முடியாதுண்ணே. நான் வீட்டுக்கார்ட்ட கேட்டுட்டு தான் ஒரு முடிவெடுக்க முடியும் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட சக்திவேல், உன் வீட்டுக்காரர் என் பையனுக்கு பொண்ணு தரமாட்டாமா அப்படிங்கிறாங்க. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.